டிங் டாங் தமிழ். இந்த கதையில ரியான்னு ஒரு குட்டி பொண்ணோட மறக்கவே முடியாத ஒரு அனுபவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்கூலு 8:30. இப்போ மணி என்ன தெரியுமா? 8:13. இப்பதான் நம்ம ரியா மேடம் சொர்க்கத்துல இருக்கிறதா நினைச்சு ஜாலியா தூங்கிட்டு இருந்தாங்க. அடிச்சது ஒரு அலாரம். அப்பதான் பதறி போய் எந்திரிச்சு நம்ம ரியா மேடம்க்கு ஞாபகம் வருது, ஐயோ இன்னைக்குதான் ஆர்ட் காம்படிஷன் அப்படின்னு. உடனே நம்ம ரியா ஜெட்டு வேகத்துல தேய்ச்சா, ட்ரெஸ் போட்டா, எல்லா வேலையும் செஞ்சா. கூடவே ஆர்ட் காம்படிஷனுக்காக தான் வரைஞ்சி வச்சிருந்த ரெயின்போ டிராயிங் எடுத்து பேக்குக்குள்ள வச்சுக்கிட்டா. கையில சாப்பாடோட வெயிட் பண்ணிட்டு இருந்த ரியாவோட அம்மா சொன்னாங்க, லேட் ஆயிடுச்சுன்னு அந்த மோசமான பாதையில மட்டும் போயிடாத, புரியுதா அப்படின்னு. இத கேட்டும் கேட்காத மாதிரி ரியா சாப்பாட கூட சாப்பிடாம அங்கிருந்து ஓடி போயிட்டா. இப்போ ரோட்ல நிக்கிற ரியாக்கு முன்னாடி 2 வழி இருக்கு. ஒண்ணு ரொம்ப பாதுகாப்பான பாதை, ஆனா அதுல போனா ரொம்ப நேரம் ஆகும். இன்னொன்னு அம்மா போக கூடாதுன்னு சொன்ன ஆபத்தான ஷார்ட்கட், அது வழியா போனா சீக்கிரமா போயிடலாம். ரியாக்கு ஒரே குழப்பம், சீக்கிரமா போறதா இல்லைன்னா சுத்தி போறதா அப்படின்னு. நம்ம பாதுகாப்பான வழியில போனா ஆர்ட் காம்படிஷன்ல வின் பார்ட்டிசிபேட் கூட பண்ண முடியாது. ஸோ ஷார்ட்கட் தான் இதுக்கு ஒரே வழி அப்படின்னு முடிவு பண்ணி அம்மா போக கூடாதுன்னு சொன்ன அந்த ஷார்ட்கட் பாதைக்குள்ள நுழையிறா. என்னதான் ஷார்ட்கட்டுக்குள்ள தைரியமா ரியா காலடி எடுத்து வச்சாலும் அவ மனசுல ஒரு பெரிய பயமும் இருந்துச்சு. ஏன்னா அம்மா போக கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்கல்ல. ஷார்ட்கட்டுக்குள்ள போனதும் போனா போற வழியெல்லாம் ஒரே பிரச்சனை. ஆமா குட்டீஸ், ரியாவோட பேகு அங்க இருந்த ஒரு கம்பியில மாட்டிக்குச்சு. அதுல இருந்து தப்பிச்சு போனா சிமெண்ட்டுக்குள்ள தெரியாம காலை விட்டுட்டா. இதோட முடியல, அட்டைப்பட்டியை அடிக்க வச்சிருந்த இடத்துல போய் விழுந்தா பார்க்கணும். இத அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு திட்டாரு. ஒரு வழியா அசிங்கப்பட்டு காயப்பட்டு ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துட்டா. 8:29 டயர்டா ஸ்கூலுக்கு போய் சேர்ந்த ரியாவை பார்த்து டீச்சர்ஸ் அப்புறம் காம்படிஷனுக்கு வந்திருந்த ஜட்ஜஸ் எல்லாருமே பார்த்து சிரிச்சுட்டாங்க. ஒரு வழியா காம்படிஷன் வந்து சேர்ந்துட்டோன்னு நினைச்ச ரியாக்கு அடுத்த ஒரு ஷாக்கு. பேக்ல இருந்து அவ ஆர்ட் காம்படிஷனுக்கு வரைஞ்சிருந்த ரெயின்போ டிராயிங் எடுத்தா ரெயின்போ ஆர்ட் கிழிஞ்சு போய் இருந்துச்சு. அவ ரெயின்போ டிராயிங் பார்த்து அவ மட்டும் இல்ல, அவ கூட படிக்கிற கிளாஸே சும்மா ஷாக் ஆயிட்டாங்க. அன்னைக்கு நடந்த காம்படிஷன்ல ரியா வின் பண்ணவே இல்லை. ஆனா அவ வாழ்க்கையில ரொம்ப பெரிய லெசன் கத்துக்கிட்டா. அது என்ன தெரியுமா? என்னைக்குமே நம்ம பேரண்ட்ஸ் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்ற விஷயத்த நம்ம மீறி பண்ணா அது பெரிய ஆபத்துல தான் போய் முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம ஜெயிக்கணும்னு குறுக்கு வழியில போனா அதை கண்டிப்பா நம்ம பிரச்சனையில தான் போய் நிறுத்தும். நடந்த எல்லா விஷயத்தையும் சாயங்காலம் வீட்டுக்கு போய் ரியா தன்னோட அப்பா கிட்டையும் அக்கா கிட்டையும் சொன்னான். ஏன்னா அம்மா கிட்ட சொன்னா அடி விழுகுல, அதனாலதான். இத கேட்ட ரியாவோட அக்காக்கு பயங்கர சிரிப்பு. திறந்த வாயை மூடவே இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். ஓகே குட்டீஸ், அம்மா அப்பா சொல்றத கேட்டு நடந்தாலே நம்மளுக்கு பாதி சக்சஸ் கிடைச்ச மாதிரி தான். ஸோ நீங்க ரியா மாதிரி தப்பு பண்ணாம அம்மா அப்பா சொல்ற வழியில மட்டும்தான் நடக்கணும். ஓகேவா? பாய் பாய். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.